வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நகராட்சி இடத்தில் கடை நடத்தும் வியாபாரிகளிடம் அடாவடியாக பணம் வசூல் செய்யும் ஆசாமிகளை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல். மது குடித்த போது ஏற்பட்ட தகராறில் ஜிப்மர் ஒப்பந்த ஊழியர் அடித்து கொலை. பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த லாஸ்பேட்டை பிள்ளையார் குளம் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வலியுறுத்தி தௌஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த லாஸ்பேட்டை பிள்ளையார் கோவில் குளம் 78.40 லட்சம் ரூபாய் செலவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தனர். அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மூலம் லாஸ்பேட்டை காவல் நிலையம் எதிரே உள்ள பிள்ளையார் கோவில் குளம் 78,40,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு அதன் பணிகள் முடிவடைந்து திறப்பு விழா நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு குளத்தினை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தனர். இக்குளமானது 4000 சதுர மீட்டர் பரப்பளவு ஆகும். பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளமானது தற்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மழை காலங்களில் வழிந்து ஓடும் மழைநீரை சேமிக்க ஏதுவாக மழைநீரை நிலத்தடி குழாய்கள் மூலம் குளத்திற்கு திருப்பி விடப்படுகிறது. மேலும் அருகில் உள்ள வீடுகளில் மாடியிலிருந்து மழைநீரை சேகரித்து குளத்திற்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பொதுமக்கள் உபயோகத்திற்காக நடைபாதை மற்றும் இளைப்பாறும் வகையில் பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சூரிய சக்தி உபயோகம் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 20 சூரிய சக்தி மின்விளக்குகள் அமைக்கப்பட்டு குளத்தை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் உட்பட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சொல்ல விடுங்களா தண்ணி தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். மண்ண மண்ண கல்லு சார் அப்படி கமிஷன் சார் அதுக்கப்புறம் இந்த மப்புக்கு தருவாங்க தெரியல. எம்பி பண்ணி வாங்கி செஞ்சிடலாம். வாங்கி போகல நான் வந்து கேட்குற பேப்பர்லாம் எடுத்துறேன். சார் யார் சொன்னீங்களோ சொல்லுங்கள் சார். ஓகே புதுச்சேரி ஈசிஆர் மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளிகள் இணைந்து விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஈசிஆர் சாலையில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்திரன் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பரிசுகளையும் கேடங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்.
இதில் சங்கரா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அனைவரையும் வரவேற்று விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பள்ளியின் தாளாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கை மற்றும் மாணவர்கள் புரிந்த சாதனை பட்டியல் வாசிக்கப்பட்டது. இதில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு, மற்ற பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் நிர்வாகத்தால் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றதற்கு ஆசிரியர்களுக்கும் விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டன. மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. இதில் திரளான மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 100 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இந்த சாதனைகளை படைத்த எங்களுக்கு பல்லாற்றானும் பேருதவி புரிந்த பள்ளி மூலமாக இருந்த எங்களுக்கு பயாலஜி, பயோ, ஜூ, ஸ்ரீமதி மேனகா அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், ராகுல் காந்தியை கண்டித்து இழிவாக பேசும் வகையில் போராட்டம் நடத்திய புதுச்சேரி பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் காமராஜர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ராகுல் காந்தி குறித்து அவதூறாக போராட்டம் நடத்திய பாஜகவினரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மத்திய அரசை எதிர்த்து அன்னை சோனியா பெயராலே, தலைவர் ராகுல் பெயராலே சொல்லாதே, அதுக்காக தெரிந்து போச்சு, தெரிந்து போச்சு, ஒரு வருஷம் தெரிந்து போச்சு. போராட்டம் நடத்துகின்றார்கள். உண்மையாகவே இந்த அரசாங்கம் சரியாக இருந்தால் நாளைய தினமே நான் இங்கு இருக்கக்கூடிய உதவியில அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று பறைசாற்றிக் கொள்கிறார். ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் உயிர் அடிக்கிற புதுச்சேரி கடற்கரை சாலை தீயணைப்பு நிலையம் எதிரே சுமார் 40க்கும் மேற்பட்ட கடைகளில் 1000 ரூபாய் கொடுத்தால்தான் இங்கு கடை வைக்க முடியும் என்று கூறி நகராட்சி இடத்தில் பணம் வாங்கும் நபரை கண்டித்து கடற்கரை சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல். மேலும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே சிற்றுண்டி உணவு கடைகள், பொம்மை கடைகள் என 150க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இவர்கள் நகராட்சிக்கு வரி செலுத்தி கடைகள் நடத்தி வருகின்றனர். இதேபோல் தீயணைப்பு நிலையம் எதிரே சுமார் 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த இடத்தில் கடை வைக்க வேண்டும் என்றால் எனக்கு 1000 ரூபாய் பணம் தர வேண்டும் என மெர்சல் என்பவர் மாதந்தோறும் வசூல் செய்து வருவதை அறிந்த கடற்கரை சாலை வியாபாரி சங்க தலைவர் அருண் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
நகராட்சிக்கு உட்பட்ட இடம், இதில் யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என அங்கு கடை வைத்திருக்கும் நபர்களிடம் தெரிவித்து மட்டுமின்றி பணம் வசூல் செய்யும் நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட கடற்கரை சாலையோர வியாபாரிகள் உடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது. அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் CITU தலைவர் பிரபுராஜ், விடுதலை சிறுத்தை கட்சியின் வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர் நேரு ஆகியோர் தலைமையில் பணம் வசூல் செய்யும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரியிடம் மனு கொடுக்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யவில்லை என்றால் அனைத்து வியாபாரிகளை அழைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கடை விட்டது ஒரு ஆளு, அவன் பேர் வந்து மெர்சில். அவன் தான் விட்டான். அவனுக்கு எந்த ஸ்டேஷன்ல நாங்க சொன்னாலும் நாங்க சொல்லுவோம், ஃபுல்லா கடை வாடகை விட்டது அவன் தான் காசு வாங்குறோம். இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க? நாங்க வந்து 2094 இருந்து நாங்க கடை வச்சிருக்கிறோம். Give me 1000 rupees, then you tell me what do you want to open. One blank paper I write. Which one blank paper you can write? இதுவரைக்கும் உண்மை சொன்னா நம்ம காசு கொடுத்தது இல்ல. வந்து கேட்டிருக்காரு, தாரன்னா இது வரைக்கும் எவ்வளவு கேட்டாரு? அவர் 1000 ரூபாய் கேட்டாரு. 1000 கேட்டாரு. தரல. நான் சங்கத்திலையும் சேரல. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையொட்டி உழவர்கரை, நெட்டப்பாக்கம், பாகூர் ஆகிய தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் வாரும் தலைவர் MNR பாலன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையொட்டி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாநில மற்றும் தொகுதி மற்றும் பிற அணி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி உழவர்கரை, பாகூர், நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வாரும் தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான MNR பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட நிச்சயமா நம்முடைய கட்சி தலைவரே ஒரு நாள் உங்க போன்ல யார் போன்ல அவர்கள் உங்ககிட்ட பேசலாம். எப்படி இருக்குது, எப்படி இருக்கீங்க, அந்த சிறப்பான ஒரு செயல்பாடு உங்ககிட்ட நாங்க என்னுடைய கருத்தாக தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம். வந்து இப்போ ஒரு BLE 1 இருக்காங்க, இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒருத்தரும் ஒண்ணு இருப்பாங்க. உழவரில் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டோம். உழவரில் அவருக்கு வந்து MH பாரி அவர்கள் இருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு மாஸ் சப்போர்ட், அது காங்கிரஸ் கட்சியின் பின்னால் இருக்கிறது என்று நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது இந்த அழைப்பேற்று வந்து அத்தனை மனு சொல்றோம். இன்னும் இதை விட எல்லா பகுதியும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அன்னைக்கு ஒரு பெரிய விழா நடத்த போறோம். அந்த விழாவில் மிக சிறப்பாக பாண்டிச்சேரி காங்கிரஸ் மிக பெரிய எழுச்சி பெற்றிருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கு சண்டை தடுக்கிறதுக்கு வழி வேணும். ஒரே செவத்தை 2 பேர் பிடிப்பாங்க. செவத்து அந்த உடையவங்க கேட்காமையும் எழுதுவாங்க. அதுல ஒரு பிரச்சனை வரும். அதனால தேர்தல் துறையை என்ன பண்றாங்க, ஒன்னொன்னா குறைச்சுனே வந்துட்டு இப்போ வந்து நாளையும் குறைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே 22 நாள் இருந்தது தேர்தல். இப்போ 15 நாள் தான் தேர்தல். அந்த ஓட்டர் லிஸ்ட், அதாவது வேட்பாளர் லிஸ்ட் மட்டும் வந்து 15ஆம் நாள் ஓட்டு. வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்காக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஹப்ரிப் ரகுமான் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியாக புறப்பட்டனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி மாதா கோவில் அருகே நிறைவடைந்தது. அங்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலாண்மை குழு உறுப்பினர் முகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். தொடர்ந்து வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
திருச்சிற்றம்பலம் கூற்றோடு சாலையில் புதிதாக அமைந்துள்ள KCM மருத்துவமனை திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். புதுச்சேரி அடுத்த வானூர் தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் புதியதாக KCM மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மருத்துவமனை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மணிகண்டன், சரண்யா முன்னிலை வகித்தனர் மற்றும் தொழிலதிபர் குமாரசாமி சந்திரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் மகோத்சவத்தை முன்னிட்டு புஷ்ப பிரபை அலங்காரத்தில் மின் அலங்கார வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த கோவிலின் செடல் மகோத்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றது. செடல் உற்சவத்தையொட்டி அம்மன் மலர்கள் மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். முக்கிய நிகழ்வான செடல் நடைபெற்றது. இறுதி நாளாக புஷ்ப பிரபை அம்மன் மின் அலங்கார வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா வந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. பொதுமக்கள் அம்மனை வீட்டின் முன்பு நின்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வழிபட்டனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர். அலங்கார வாகனத்தில் விமானத்தில் திருவீதி உலா சென்ற அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பிச்சைவீரன்பேட் பகுதியில் மது குடித்த போது ஏற்பட்ட தகராறில் ஜிப்மர் ஒப்பந்த ஊழியரை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. புதுச்சேரி பிச்சைவீரன்பேட் பகுதியை சேர்ந்தவர் அமுதானந்தன் ஜிப்மரில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் மூலகுளம் பிச்சைவீரன்பேட்டை அடுத்த ஜான்குமார் நகர் பகுதிகளில் மது அருந்தியுள்ளனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது அமுதானந்தன் மற்றும் அவருடன் மது அருந்தியவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தட்டி கேட்டுள்ளனர். இதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்து சென்ற மர்ம நபர்கள் மீண்டும் கூடுதலாக தனது நண்பர்களுடன் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மீண்டும் வந்து அமுதானந்தம் மற்றும் அவருடன் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனத்தையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதில் அமுதானந்தம் தலையில் கட்டையால் அடித்ததில் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளனர். இதனை அடுத்து தாக்கிய நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். மீண்டும் படுகாயமடைந்த அமுதானந்தத்தை உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அமுதானந்தம் உயிரிழந்தார். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர்கள் கலையரசன், அன்பழகன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மேலும் தடவியல் நிபுணர்கள் விரைந்து வந்த தடயங்களை சேகரித்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி கொலை செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால் அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதி பகுதியில் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் அக்னி பிரதோஷம் வைபவத்தை ஒட்டி சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பால் குடம் தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்திய ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை.
அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமானோர் இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவமனை செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் கிளை தலைவர் நஜ்முல் ஆலம், செயலாளர் உமர் சிராஜுதீன், பொருளாளர் தாஜுதீன், துணை செயலாளர் சம்சுதீன், மாணவரணி செயலாளர் பாசி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர். இதில் 40க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மதிகிருஷ்ணாபுரத்தில் மளிகை கடையில் பதுக்கி வைத்திருந்த புகையிலை பொருட்கள் பறிமுதல். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள ஒரு மளிகை கடையில் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கிருமாம்பக்கம் காவல் உதவி துணை உதவி ஆய்வாளர் லூர்துநாதன் மற்றும் காவல்துறையினர் மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள ஒரு மளிகை கடையில் திடீர் சோதனை நடத்தினர். அதில் 4 சாக்கு மூட்டைகள் மற்றும் அட்டை பெட்டிகளில் ஏராளமான புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர் அருண் என்பவரை கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் புகையிலை பொருட்கள் எங்கிருந்து வாங்கப்பட்டது, யார் யாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மலவெளி தொகுதி, தவளக்குப்பம் பகுதி, ரோகிணி நகர் மற்றும் லலிதா நகர் ஆகிய பகுதிகளில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ரோகிணி நகர் பகுதியில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்க பணி மற்றும் லலிதா நகர் பகுதியில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் தார் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த இரு நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் அகிலன், சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் ரஞ்சித் குமார், கூட்டுறவு சங்க இயக்குனர் சக்திவேல், தினகரன், குமரன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு ஆள் மட்டும் வந்து
காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான ஏவி சுப்பிரமணியன் தலைமையிலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வருசநாடு அருகே அரசு பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட வருசநாடு அருகே உள்ள சிங்கராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமை தாங்கி பேசினார். இதில் கடமலை மயிலை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சுப்பிரமணி, மயிலாடும்பாறை யூனியன் சேர்மன் சித்ரா சுரேஷ், துணை சேர்மன் சேகரன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் MS மாடசாமி, ஒன்றிய கவுன்சிலர் ஆயுதப்பள்ளி மணிமாறன், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஜான்சன், மயிலாடும்பாறை வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி, ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ், திமுக பிரமுகர்கள் ஆனந்தன், தங்கமலை, சத்துணவு அமைப்பாளர் ஜெயபாரதி, சமூக ஆர்வலர் தென்னரசு, திமுக நிர்வாகிகள் ராஜாங்கம், லோகம் சந்திரன், வார்டு உறுப்பினர் தேவர் மற்றும் விழாவிற்கான முழு ஏற்பாடுகளையும் பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமி மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், கிராம பொதுமக்கள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த டீச்சர்களோட உழைப்புக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்டு கூட 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. உங்க ஸ்கூல் டெவலப் ஆகும். இப்படி ஒரு தலைவர் யாரும் வாக்கு ஸ்டேஜ்ல தயவு பண்ணி நீங்க பிள்ளைகளை மட்டும் சேருங்க. பிள்ளைகளை சேர்க்காம 5 லட்சம் ரூபாய் கட்டலாம். கூட நல்ல காரணம் மக்களுடைய பாசம், நல்ல ஒத்துழைப்பு எங்க ஸ்கூலுக்கு. அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வைக்கிறது மனசார சொல்றேன். டீச்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டா பாக்காடி விசித்திரம். அடுத்தபடியாக 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சஞ்சனா, கடலூர் மாவட்டத்தையும் பெரம்பலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வெள்ளாற்றின் குறுக்கே 2 உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு அமைச்சர்கள் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். கடலூர் மாவட்டம் தொழுதூர் அடுத்துள்ள கீழக்கல்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் திருவாலந்துறை ஆகிய 2 கிராமத்திற்கும் இடையே வெள்ளாறு அமைந்துள்ளது. இந்த பகுதி மக்கள் வெள்ளாற்றில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு நீண்ட நாள் கோரிக்கை வைத்துள்ளார். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் 8.53.50 கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டில் தமிழக தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் ஆகிய 2 அமைச்சர்கள் வெள்ளாற்றில் மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் கொரக்காவடி, பெரம்பலூர் மாவட்டம் வெள்ளுவாடி இடையே 6.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். பாருங்க
நீங்க அப்படியே பாருங்க அப்படியே கோவில்பட்டியில் பா சிவந்திய ஆதித்தனார் நற்பணி மன்றம் சார்பில் தட்டச்சு பயிற்சி நிலையம் திறப்பு விழா. 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினி, தட்டச்சு மிஷன் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களையும் வழங்கி சிறப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் பா சிவசந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் சார்பில் இலவச கணினி மற்றும் தட்டச்சு பயிற்சி நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற மாநில தலைவர் சபேஷ் ஆதித்தன், மாநில பொதுச் செயலாளர் ஜெகதீஷ், சவுந்தர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று தட்டச்சு பயிற்சி நிலையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். மேலும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினி, தட்டச்சு பயிற்சி இயந்திரம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் சிறப்பித்தனர். இவ்விழாவில் நகர்மன்ற உறுப்பினர்கள் லவல்ராஜா, ஜேஸ்மின் லூர்து மேரி, தூத்துக்குடி மாவட்ட மன்ற துணைத் தலைவர் தவமணி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அடிச்சு பாருங்க முன்னாடி வாங்க முருகன் மாவட்டத்துடைய துணைத் தலைவர் வேலாயுதபுரத்தை சேர்ந்த நாட்டில் இந்த செல்லில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத முதல்ல எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பழகணும். அதுக்கு நீங்கள் தட்டச்சு சொல்லிக் கொடுப்பதற்கு அவங்களும் ஒரு ஆள் போட்டுருக்குறாங்க. அதை பார்த்து எங்க மக்களே கேட்பாங்க, நீங்க எங்க கூட இருக்கிறத விட வேலாயுத படத்துக்கு தான் அடிக்கடி போறீங்க. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக தோட்டக்கலைத்துறையின் கீழ் 34வது மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக தோட்டக்கலைத்துறையின் கீழ் 34வது மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி பல்வேறு துறைகளின் கீழ் விவசாயத்து துறையின் தொழில்நுட்பங்களை மக்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கும் எடுத்துக் கூறும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை எடுத்து விளக்கும் வகையில் அரங்குகள் மற்றும் காட்சிகள் அமைக்கப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் பழங்களை கொண்டு சிற்பங்களை செய்து கண்டுணரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக தனி அரங்கமே அமைக்கப்பட்டு தொழில்நுட்பங்களை விளக்கமாக காட்சி அமைக்கப்பட்டது. இந்த அரங்கில் திட்டத்தின் மூலம் தற்போது விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்கள் ஆகியவை காட்சி அமைக்கப்பட்டது. மேலும் தற்போது புதிய வகை தொழில்நுட்பத்தில் விவசாயத்தின் பங்கு என்பதை குறித்து எந்திர மனிதன் நெற்பயிரை அறுவடை செய்யும் காட்சி, ஆளில்லா விண்கலம் மூலம் பயிர்களுக்கு மருந்து மற்றும் ஊட்டச்சத்து மருந்து தெளிப்பது குறித்து அந்த செயல் விளக்கம், நீரை எவ்வாறு சேமிப்பது, மரங்களை பாதுகாப்பதன் அவசியம், விவசாயிகளுக்கு பண்ணை பள்ளியின் மூலம் நன்மைகள் ஒருங்கிணைந்த பண்ணை குறித்த காட்சிகள் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த அரங்கை மாண்புமிகு முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் மற்றும் துறை இயக்குனர் வசந்தகுமார் முன்னிலையில் அரங்கை பார்வையிட்டு விளக்கம் கேட்டறிந்தார். மேலும் ஆத்மா திட்ட துணை இயக்குனர் கலைச்செல்வி அரங்கில் உள்ள அனைத்து தொழில்நுட்பங்களின் குறித்து முதலமைச்சர் விளக்கி கூறினார். இந்த கண்காட்சியின் ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் இளந்திரையான் தலைமையில் ஆத்மா திட்ட ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தென்
நெற்குணம் கிராமத்தில் ஜல்லி கற்களை கொட்டி பாதை அடைப்பு. திண்டிவனம் தாலுகா அலுவலகத்தை கிராம பொதுமக்கள் திடீர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அடுத்த தென்னெற்குணம் கிராமத்தில் 6வது வார்டுக்கு உட்பட்ட மாதாக்கோவில் முதல் மாரியம்மன் கோவில் தெரு வரை உள்ள பாதையை சிலர் ஆக்கிரமித்து உள்ளனர். இந்த பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் தெருவை அளந்து சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் திண்டிவனம் துணை வட்டாட்சியர் அலுவலகம் தாலுகா அலுவலர்களிடம் கடந்த வாரம் கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்த நிலையில் சாலை அமைப்பதற்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் வழியில் ஒரு தரப்பினர் ஜல்லி கற்களை கொட்டி பாதையை அடைத்தால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் சாலை ஆக்கிரமிப்பாளர்களின் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை சாலையில் விடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகரித்து அவதிப்பட்டு வந்தனர். இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் சாலை ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையில் இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வருவதாகவும் இதனை கண்டித்து அப்பகுதி கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் 6வது வார்டு உறுப்பினர் ராஜி தலைமையில் திண்டிவனம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் திண்டிவனம் தாசில்தார் சிவா பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை கேட்டறிந்த தாசில்தார் சிவா கிராம நிர்வாக அலுவலர் அஜித்குமார் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அனுப்பி உடனடியாக ஜல்லிக்கற்களை ஒதுக்கி பாதை ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். இதனை ஏற்று கிராம பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனால் திண்டிவனம் தாலுகா அலுவலகம் எதிரே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போற வழியில பாத்ரூம் தண்ணி, டாய்லெட் தண்ணி, வழியில ஜல்லி போட்டிருக்கோம். இதுக்கு கேட்டு மனு கொடுத்தோம். கலெக்டர் ஆபீஸ்ல சப் கலெக்டர்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு அன்னையிலிருந்து இன்னைய வரலாம் அந்த ரோட்டை வாங்கி வச்சுக்கினேன் ஆர்டர் வச்சு வீடியோ போலியான்னு சொல்லிட்டு பல பேரும் கேட்பாரு. நானும் அந்த பழி விட மாட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜாஃபர் அலி தலைமை தாங்கினார். வெற்றிவேல் வரவேற்புரை வழங்கினார். பரமேஸ்வரி 2023-2024 கல்வி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கை வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் வெற்றி செல்வி, தெய்வ கணபதி, பஞ்சாயத்து தலைவர் கல்யாணவேலு, SMC தலைவர், பெற்றோர், ஆசிரியர், தலைவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் தென்னிந்திய அளவில் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களால் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஆசிரியை பவானி நன்றூரை வழங்கினார். இந்த விழாவில் பொதுமக்கள், பள்ளி ஆசிரியர், மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சமூக நலனில் அக்கறை கொண்டுள்ள எம் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை மக்களில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுதல்களும் தெரிவிக்கப்பட்டது. எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் பள்ளியின் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கல்யாணவேலு அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி வெற்றி செல்வி, தெய்வ கணபதி அவர்களுக்கும் मन लगा है भोले में விழுப்புரம் மாவட்ட அளவிலான புத்தக கண்காட்சி திருவிழாவில் வானூர் ஒன்றிய அளவிலான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற புத்தக கண்காட்சி திருவிழாவில் வானூர் ஒன்றிய அளவிலான அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மாவட்ட துணை ஆட்சியர் சுதன் நாராயணன் மற்றும்
முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு IPS கலந்து கொண்டு மாணவர் மாணவிகள் மத்தியில் பேசினார். விடாமுயற்சியுடன் நீங்கள் எந்த ஒரு லட்சியத்தோடு பயணித்தாலும் அது நிச்சயம் உங்கள் கையில் வெற்றியோடு நிற்கும். தாய் தந்தை கஷ்டத்தை உணர்ந்து படிக்க வேண்டும். மாணவ மாணவிகள் எடுக்கும் முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். எளிமையாக படியுங்கள். நிச்சயமாக கல்வியிலும் உங்கள் லட்சியத்திலும் நீங்கள் முன்னேற முடியும் என்று மாணவர்கள் மத்தியில் பேசினார். பின்னர் நன்றியுரை வழங்கிய வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி, தமிழ்நாடு அரசு மாணவர் மாணவிகளின் கல்வியில் சிறந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் ஒன்று புத்தக திருவிழா. மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிகழ்ச்சியினை நடத்தி வரும் தமிழ்நாடு அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வானூர் வட்டார கல்வி அலுவலர் ரேணுகா, மாவட்ட குழு உறுப்பினர் பிரேமா குப்புசாமி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் புவனேஸ்வரி, ராமதாஸ், மகாலட்சுமி, மகாலிங்கம், விஜயலட்சுமி, நாகராஜ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், வானூர் ஒன்றிய நூலக தலைமை ஆசிரியர் சரஸ்வதி என 500க்கும் மேற்பட்டோர் இந்த புத்தக திருவிழா கண்காட்சியில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர். ஆனால் உனது உலகம் மாறிவிடும், உனது வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்தா 4 பேர் டாக்டர்மா போறாங்க, டாக்டர் வராருன்னு சொல்லுவாங்க. எனவே நான் ஒரு அடிப்படை கேள்வி கேட்கிறேன். எத்தனை பிள்ளைகளுக்கு சினிமா பார்த்து கேட்டுங்க? விழுப்புரம் DIG. நான் கடலூர் எஸ்பியா இருந்திருக்கேன் 3 வருஷம். இந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்காக தான் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால அவரோட எனர்ஜி கல்வி அப்படின்னு உங்களுக்கு தலைமுறை உழைப்பா நீங்கள் தலைமுறை நடக்கிறது என்று ஆனால் அம்பேத்கர் சொன்னார். அது போல நீங்க ஒருவரும் படிச்சு நல்ல ஒரு பதவிக்கு வரணும். அதுதான் உங்களுக்கு சொத்து, வேற எதுவும் சொத்து இல்லை. இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. இது வரும் சொல்லி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கோவில்பட்டி அருகே கணபதிப்பட்டி மகாதேவ ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் 29வது மாத அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள கணபதிப்பட்டியில் மகாதேவ ஆலயத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் 29வது மாத அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் முத்துராஜன் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கேரளா மகாதேவா ஆலய ஸ்தாபகர் சுரேஷ் மற்றும் முருக பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்க்கரை, நெய், பொங்கல் பிரசாதத்தை தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கி துவக்கி வைத்தார். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வனசுந்தர் அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார். விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சிவ அபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை பெற்று சென்றனர். அப்படி வச்ச மாதிரி அவட கொடுத்த மாதிரி அவர் ஓடிட்டு மீண்டும் தலைப்புச் செய்திகள். நகராட்சி இடத்தில் கடை நடத்தும் வியாபாரிகளிடம் அடாவடியாக பணம் வசூல் செய்யும் ஆசாமிகளை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல். மது குடித்த போது ஏற்பட்ட தகராறில் ஜிப்மர் ஒப்பந்த ஊழியர் அடித்து கொலை. பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லாஸ்பேட்டை பிள்ளையார் குளம் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வலியுறுத்தி தௌஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.